உங்கள் குழந்தை அடிக்கடி வயிறு வலின்னு சொல்கிறாங்களா? எதை சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குது, இப்போ நார்மலாக வீட்டில் செய்கிற ஃபுட்டு சாப்பிட்டா கூட வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சம்டைம் குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டு வந்து கை கழுவாமல் சாப்பிடும் போது, இல்லைனா அதிகமான காரமான வெளி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது, இல்லை வீட்டிலே சமைச்ச அதிகமான காரமான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஜுரம் வர்றது, இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வயிற்றில் நெறிக்கட்டி நிறைய இருக்கும். அதனால கூட அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படலாம். இப்போ சில பேர் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்பெண்டிக்ஸாக இருக்குமோ இல்லைனா கிட்னியில் கல்லாக இருக்குமோ நிறைய பேர் பதட்டம் இருக்கும். ஆனால் இந்த ஃபுட்டுனாலேயுமே நம்மளுக்கு வயிறில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனாலையுமே இந்த நெறிக்கட்டிகள் ஏற்படலாம். அதை நம்ம சாதாரணமாக மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிக்க முடியும். இது எப்படி கம்மி பண்ண முடியும்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுக்கு கை கழுவிட்டு உணவு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறது, அதே மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் குழந்தைங்களை பார்த்துக்கும் போது இந்த மீசென்ட்ரிக் அடினைட்டிஸ்லேருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். இதை மெயினாக அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம்.